அவன் பின்னாடி சொல்லும்போது அந்த எமோஷனல் அப்பாவுக்கும் பையனுக்கும் இருக்கிறது தான் அந்த படத்தில் கரெக்டாக இருந்தது. அது மாற்ற முடியாதுன்ற ஒரு விஷயம். அதனால் சரி நீங்கள் போக மாட்டேன், எங்கிட்டு போனாலும் இங்கிட்டு தான் வருவீங்க அப்படின்னா. ஸோ அது மாதிரி அப்படி தான் அது நடந்தது. இப்போ அதுக்கப்புறம் தான் சிம்ரன் மேடம் அவங்க இது பண்ணாங்க. ஆமாங்க. இப்போ சார் சொன்னதோட எனக்கு ஒரு பயங்கர கனெக்ட் என்னன்னா, இப்போ ரீசென்ட்டா இப்போ சோஷியல் மீடியால வந்து சிம்ரன் மேம் வந்து ஒரு விருது மேடையில பேசினது வந்து பயங்கர ட்ரெண்டிங்ல இருந்தது. லைக் நான் வந்து பயங்கர ஹாப்பி. நான் வந்து ஒரு குழந்தைங்களுக்கு அம்மாவா நடிக்கிறேன். ஒரு 10 வயசு இருக்கிற ஒரு பையனுக்கு நான் அம்மாவா நடிக்கிறேன்னா, எனக்கு அதில ஹாப்பி. தேன் டூயிங் டப்பா ரூல்ஸ்ன்ற மாரி சொல்லியிருக்காங்க. அவங்க வே அஹெடா கன்னத்தில் முத்தமிட்டாலே அதெல்லாம் பண்ணிட்டாங்க. எனக்கு என்னன்னா, இது பார்க்குறப்ப எங்களுக்கு அவங்கள ஒத்துக்க முடிஞ்சது. வாரணமாயிரம் பார்க்குறப்பயும் ஒத்துக்க முடிஞ்சது. ஸோ ஆன் ஆல் டெக்கேட்ஸ் அவங்க வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துட்டு இருக்காங்க. இப்ப ரீசென்ட்டா சொன்ன மாதிரி, மேபி எனக்கு உங்க படத்தினுடைய அந்த தாக்கம் அவங்களுக்கு ஹேப்பியா இருந்திருக்கும். அதனால இன்னும் ஜஸ்டிஃபையிங்கா அத ரொம்ப போல்டா சொல்லியிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ கனெக்ட் பண்ணி பார்க்குறப்போ, ஓகே நான் டூரிஸ்ட் ஃபேமிலி படம் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஜஸ்டிஃபையிங்கா இருந்திருக்கு. நான் ஹேப்பி. நான் இந்த மாரி ரோல்ஸ் பண்றது எனக்கு ஹேப்பின்னு அவங்க சொல்லியிருப்பாங்களோன்னு நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அவங்க எவ்வளோ ஹேப்பி டுவர்ட்ஸ் திஸ் ரோல் அண்ட் அவங்க சொன்னதுக்கு நீங்க ஏதாவது இஃப் யூ வாண்ட் டு அட்ரஸ். இல்ல எனக்கு அது என்னன்றது எனக்கு முழுசா தெரியல. ஸோ பேசிக்கா சிம்ரன் மேம் வந்து பயங்கர ஹாப்பியா இருந்தாங்க. இந்த படம் முடிக்கும்